Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஒரு கொண்டாட்டங்கள் இருக்குது. அப்படின்னா இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வந்து 2 விசேஷம். ஒன்று, அன்றைக்கி கிருத்திகா நட்சத்திரம், ஆடி கிருத்திகை. ஸோ முதல்ல நம்ம ஆடி கிருத்திகை கொண்டாடாதவங்க இந்த ஆடி கிருத்திகையை வந்து கொண்டாடலாம். ரெண்டாவது, இந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். என்னடா 2 கிருஷ்ண ஜெயந்தி வருது, நம்ம எதை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். முதல்ல அந்த கன்ஃபியூஷனை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சிலர் வந்து அதை கொண்டாடுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் பிறந்த இடமான இந்த கண்ணன் பிறந்து வளர்ந்து அவர் வந்து வாழ்ந்த இடங்கள், ஸோ மதுரா, துவாரகா, அப்புறம் கோகுலம், இங்கே எல்லாம் பிருந்தாவன், இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணன் பிறந்த நாள். அது வந்து அவர் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் பிறந்தார். ஏன்னா கம்சனுக்கு வந்து ஒரு அசரீரி வந்து சொல்கிறது, உன்னுடைய இறப்பு வந்து உன்னுடைய மருமகன்தான், உன் தங்கையின் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தை, அது வந்து உனக்கு யமனாக வரும், அந்த குழந்தையினால தான் உனக்கு மரணம் அப்படிங்கிறது. ஸோ கம்சன் என்ன பண்ணிடுறான், தங்கையை வந்து தேவகியும் வசுதேவரையும் அந்த சிறையில் வந்து அடைச்சிடுறான். அந்த சிறையில் அடைக்கும் பொழுது அவருக்கு வந்து அங்கே ஒரு குழந்தைய அவளுக்கு பிறக்கிறது. ஸோ அந்த ஒவ்வொரு குழந்தையுமே அவன் வந்து அழிச்சுடுறான். 8வது குழந்தை கிருஷ்ணர் வந்து பிறக்கிறார். அவர் வந்து ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் வந்து பிறக்கிறார். ஸோ கிருஷ்ணர் பிறந்த உடனே அவருக்கு அந்த அசரீரி வந்து சொல்கிறது வசுதேவர்கிட்ட, நீ வந்து யமுனைக்கு அந்த அக்கறைக்கு போயிடு, அங்கே நந்தகோபர் இருக்கார், யசோதா இருக்கா, நீங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து அங்கே வளரட்டும், அங்கே யசோதைக்கும் நந்தகோபருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையை கொண்டாந்து நீ இங்கே வச்சுடு அப்படின்னு சொன்ன உடனே காவலர்கள் எல்லாம் மயக்கமாயிடுறாங்க. சிறையின் கதவு தானாக திறக்கிறது. ஸோ மழை கொட்டுன்னு கொட்டுறது. அந்த பாத ராத்திரியில் வசுதேவர் வந்து ஒரு சின்ன கூடையில் அந்த குழந்தைய வச்சுட்டு இந்த மழையில் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த சிறையினுடைய கதவு திறக்கும் பொழுதே அங்கே யமுனை நதி இருக்கும். இன்றைக்கும் நம்ம வந்து மதுரா போனீங்கன்னா ரொம்ப அழகாக அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த இடம், அந்த சிறை வந்து இன்னும் இருக்குது. அந்த சிறையினுடைய கதவை நம்ம திறக்கறச்சு பின்னாடி அப்படியே யமுனை நதி. ஸோ அக்கறைக்கு அவர் போகணும். அந்த யமுனை நதி அப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு, அந்த மழையில் போகும்பொழுது அது அப்படியே வழி விடுறது அந்த யமுனா. கிருஷ்ணர் வந்து அந்த ஆதிசேஷன் வந்து கொடை பிடிக்கிறார், வசுதேவர் வந்து எடுத்துன்னு போகிறார். ஸோ இந்த கிருஷ்ணனினுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் ஆண்டாள் எவ்வளோ அழகாக ஒரு பாசுரம் எழுதியிருந்தான்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு ஆண்டாளுடைய பாசுரத்தில் ஆண்டாள் வந்து ரொம்ப அழகாக கிருஷ்ணனினுடைய பிறப்பை வந்து அவ பாடியிருக்கிறா. அண்ட் அங்கே வந்து நந்தகோபர்கிட்ட இருந்த அந்த பெண் குழந்தை யோகமாயான்னு பேர், அவளை வந்து வசுதேவர் கொண்டாந்து இங்கே வச்சிடுறார். உடனே காவலாளிகள் எல்லாம் அவங்களுக்கு மயக்கமெல்லாம் தெளிஞ்சு பார்க்குறாங்க. உடனே கம்சனுக்கு வந்து போய் மெசேஜ் போகிறது, குழந்தை பிறந்தாச்சு தேவகிக்குன்னு. தேவகி அழறா அவள் அண்ணா கிட்ட, அண்ணா இந்த குழந்தையாவது நீ விட்டுட அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கன்ஃபியூஸ்டாக இருக்கான் கம்சன். 8வது குழந்தை ஆண் குழந்தை தானே, பெண் குழந்தையா, இது நம்மளை அழிக்குமா, பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த குழந்தைய கொண்டுடணும்னு சொல்லிட்டு அவன் வந்து தன்னுடைய வாளால் அந்த குழந்தைய தலையை வந்து எடுக்க போகிறச்சே அந்த யோகமாயா வந்து மறைஞ்சு அவனுக்கு விஸ்வரூபமாக இருக்கிறா. அப்போ சொல்கிறா, ஒன்றை வந்து கொல்ல பிறந்தவன் இன்னொரு இடத்தில் அவன் வந்து ஒளிந்து வளர்றான், என்னைக்கு இருந்தாலும் அவன்தான் உனக்கு யமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகமாயா மறைஞ்சு போய்ட்றா. ஸோ நமக்கு வந்து இந்த யோகமாயா இப்படி கண்ணன் கூட பிறந்தவள், அவளை வந்து நம்ம கிருஷ்ணரையுமே வந்து காளியாகத்தான் சொல்லுவாங்க. ஸோ நீலமேக கண்ணன், யோகமாயா வந்து துர்கையாக இருக்கா. அதனால தான் அம்மனுக்கு வந்து சகோதரனாக என்றைக்குமே மகாவிஷ்ணுவை வந்து நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இந்த அர்த்தராத்திரியில் பிறந்த இந்த கிருஷ்ணரை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அஷ்டமி திதியை அவர்கள் வந்து கொண்டாடுகிறார்கள். வைணவத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து இப்போது நம்ம பார்த்தசாரதி கோவில்,
ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இவங்கெல்லாம் பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியோட கூடிய ரோகிணி நட்சத்திரம் வரைச்சி அதை வந்து அவங்க அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. இவங்க எப்படி கொண்டாடுறாங்க? ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி அப்படின்னு அஷ்டமியை கொண்டாடுறாங்க. என்றைக்குமே ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய பிறந்த நாளை, அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், சரியா? அதுதான் வந்து ரோகிணி நட்சத்திரம். ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரமை வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம். ஸோ செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஜென்மாஷ்டமி அன்றைக்கி வந்து கிருத்திகா நட்சத்திரம் இருக்குது. ஸோ காலையில் வந்து நம்ம முருகப்பெருமானினுடைய ஒரு வேலுக்கு பூஜை பண்ணுறதோ முருகனுக்கு வந்து எல்லாம் பண்ணுறதோ காலையில் பண்ணலாம். சாயங்காலம் ஒரு 7:30-8 மணிக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கிருஷ்ணரினுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடலாம். ஸோ இந்த கிருஷ்ணரினுடைய பிறப்பு, அவரினுடைய வாழ்ந்த நாட்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறச்சே அவர் 125 வருடம் கிருஷ்ணர் வந்து வாழ்ந்ததாக சரித்திரம் வந்து சொல்லுது. அண்ட் கிருஷ்ணரினுடைய பிறப்பு, அதாவது 4 யுகத்தில் 2 யுகம், நம்ம வந்து துவாபரா யுகம், இதுக்கு முன்னாடி இருந்த துவாபரா யுகம், அதில் தான் வந்து கிருஷ்ணரினுடைய அவதாரம் இருந்தது. அதற்கு முந்தின யுகத்தில் தான் ராமர் அவதாரம் எடுத்தார். ஸோ ராமர் பிறக்கிறச்சே ராமர் வாழ்ந்தது வந்து ராமாயணமாக இதிகாசம் நமக்கு வந்தது. கிருஷ்ணரினுடைய பிறப்பு நமக்கு வந்து மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு பெரிய இதிகாசம். ஒரு 18 நாட்கள் இந்த மார்கழி மாதத்தில் நடந்த இந்த மகாபாரத போர், ஒரு 18 நாட்கள் அவர் வந்து நமக்கு கீதையை கொடுத்தார். ஸோ பகவத்கீதை பிறந்தது மார்கழி மாதத்தில். கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் எவ்வாறெல்லாம் அவன் வாழ்க்கையில் வந்து கஷ்டங்களாக இருக்கட்டும், சந்தோஷங்களாக இருக்கட்டும், துக்கங்களாக இருக்கட்டும், எப்படி வந்து கையாளணும் அப்படிங்கிறத, ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையை அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக ஒரு 18 சாப்டர்ஸ் ஒரு பகவத்கீதையை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் பரமாத்மா. ஸோ கிருஷ்ணர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே போகிறோம். கிருஷ்ணர் வந்து நமக்கு எல்லாமே வந்து கொடுத்துடுவார். அண்டு கிருஷ்ண பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை எப்படி கொண்டாடுறாங்கன்னா ஆடல் பாடல்கள் மூலமாக கிருஷ்ணனை வந்து அவங்க வந்து வணங்குகிறார்கள். ஸோ இன்றைக்கும் நமக்கு பூலோகத்தில் கிருஷ்ணர் வாழ்கிறார். அதற்கு வந்து ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குருவாயூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனினுடைய விக்கிரகம் தான். அது கிருஷ்ணர் உயிரோடு இருக்கிறச்சேவே தன்னுடைய விக்கிரகத்தை அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து உத்தவா அப்படின்னு அவரினுடைய ரொம்ப கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பன். ஸோ அவர் கேட்குறார், கிருஷ்ணா உன்னுடைய அவதாரம் முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறச்சு கிருஷ்ணர் சொல்கிறார், நான் என்னுடைய சிலையை பண்ணி வச்சுருக்கேன். துவாரகா வந்து அழிகிற காலத்தில் 7 நாளில் துவாரகா அழிஞ்சிடும். இந்த சிலை குருவும் வாயுவும் எங்கே கொண்டு போய் விடுறாங்களோ அங்கே அதை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு. ஸோ குருவும் வாயுவும் அந்த மரப்பெட்டி அப்படியே அடிச்சுட்டு போகுது தண்ணியில். எங்கே போய் நிற்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய குருவாயூர் அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ கிருஷ்ணர் இன்றைக்கும் அங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் கிருஷ்ணர். அண்ட் கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த துவாரகையாக இருக்கட்டும், அவர் வளர்ந்த இடமான கோகுலமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மதுராவாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் எந்த இடத்துல கோபிகைகளோடு அவர் வந்து ஆடல் பாடல் இருந்தார், அவர் எப்படி மாடு மேய்த்தார், அவர் எப்படி வந்து மக்களுக்கு வந்து கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தார், இந்த இடங்கள் எல்லாமே இன்றைக்கும் சாட்சியாக இருக்குது. அண்ட் கிருஷ்ணர் வாழ்ந்த அவர் வந்து அருள் புரிந்த இடம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டர்பூர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பண்டர்பூர். அங்கே அவர் வந்து பாண்டுரங்கனாக விட்டலனாக அங்கே வந்து இருக்கார். ஸோ நம்ம கிருஷ்ணரை வந்து எங்கே போனாலுமே கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து வணங்கலாம். மனசால் உட்கார்ந்து ஒரு இடத்துல கிருஷ்ணா நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவடியை வந்து கெட்டியாக பிடிச்சிருந்தா கூடயும் நமக்கு வந்து எல்லா விதமான கஷ்டங்களும் கிருஷ்ணனை பிடிச்சிருந்தா வந்து தீரும். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரினுடைய குட்டி கால் நம்ம வரைகிறது தான். 125 வருடம் கிருஷ்ணர் வாழ்ந்தாலும் கூட நம்மளுடைய வீட்டில் அவர் தவழற கிருஷ்ணனா, நவநீத கிருஷ்ணனா, ஒரு குட்டி கிருஷ்ணனா தான் வரார், பாலகனா. ஸோ நம்ம என்ன நைவேத்தியம் பண்ணுறோம் அவருக்கு? பிடிச்சமான தயிர், வெண்ணெய்,
அவர் வந்து அவரினுடைய பரம நண்பன், அவர் ரொம்ப ஏழையும் கூட, குச்சேலன். அவர் என்ன கொடுத்தார்? ஒரு பிடி அவல் தான் கொடுக்குறார் கிருஷ்ணனினுடைய பிறந்த நாளுக்கு. ஸோ அந்த அவலை நம்மளும் மறக்காமல் வச்சோன்னா கிருஷ்ணர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. அவர் கீதையில் என்ன சொல்கிறார்? எனக்கு நீ ஒன்றும் விதவிதமாக வைக்க வேண்டாம், ஒரு டம்ளர் தண்ணி வையே, என்னை நினச்சி ஒரு துளசி, ஏன்னா துளசி தான் கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஒன்று. ஸோ ஒரு துளசி, ஒரு டம்ளர் தண்ணி, ஒரே ஒரு பழம், இது மட்டும் என்னை வச்சு நைவேத்தியம் பண்ணி கிருஷ்ணா நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுங்கள், நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் உங்களால் எந்த பெரிய சீடை செய்யணும், தட்டை செய்யணும், முறுக்கு செய்யணும்னு இல்லை, பண்ண முடியலையா? அவர் சொல்லியிருக்கார் கீதையில், நீ வந்து ஒரு செம்பு தண்ணி, ஒரே ஒரு பத்திரம், அதாவது ஒரு துளசி இலை, ஒரே ஒரு பழம், இதை மட்டும் வச்சு என்னை நைவேத்தியம் பண்ணி என்னை கிருஷ்ணான்னு நீ சொல்லு, நான் அந்த இடத்துல உனக்காக வருவேன்னு சொல்கிறார். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இந்த நைவேத்தியங்கள் எல்லாம் பண்ணி கிருஷ்ணரை வரவழைத்து, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குறிப்பாக கிருஷ்ணருக்கு வந்து கோபால விம்சதி ஸ்லோகம் வந்து நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி கோத்திர விருத்தி ஸ்லோகம் இருக்குது, சொல்லலாம். கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கத்தான் செய்கிறாரு. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாடுங்க. எல்லார் வீட்லேயும் கிருஷ்ணனினுடைய அருள் இன்றைக்கி மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் நம்ம கூடவே கிருஷ்ணர் இருப்பார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். என்ன நேயர்களே, இன்றைக்கி பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் கிருஷ்ண ஜெயந்தியினுடைய சிறப்பு, கிருஷ்ணனினுடைய ஒரு சின்ன வரலாறு, இதை வந்து நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.